வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம இன்ஸ்டெட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கூடவே இன்ஸ்டெட் ஆஃப்க்கும் ரேதர் தனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ரேதர் தேன், ப்ரெஃபர் டு, வுட் ப்ரெஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பத்தி தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதையும் பாருங்க. இன்ஸ்டெட் அப்படின்றது ஒரு அட்வர்ப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பதிலாக, இதுக்கு பதிலாக. சோ அது ஒரு சப்ஸ்டியூட் பண்றது. இந்த விஷயத்துக்கு பதில் நான் இந்த விஷயத்த பண்ணினேன், இதுக்கு பதில் நான் இதை சாப்பிட்டேன். சோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நாம இன்ஸ்டெட்ன்ற இந்த அட்வர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பையன் அவனோட ஷெல்ஃபை கிளீனே பண்ண மாட்டேங்கிறான், அவன் பண்ணவே மாட்டான், அவனுக்கு பதில் நாம அதை செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So he will not tidy up the shelf. Let us do that instead. He will not tidy up the shelf. Let us do that instead. சோ இந்த இடத்துல இன்ஸ்டெட சென்டென்ஸோட கடைசியில போட்டுப்போம் இல்லையா? சோ அதுக்கு பதிலா இன்ஸ்டெட நம்ம முன்னாடியும் போடலாம். சோ அந்த மாதிரி போடுறப்போ இன்ஸ்டெட் பக்கத்துல ஒரு கம்மா வரும். இப்போ ஒரு ரெசிபி ஒண்ணு செஞ்சிருக்காங்க, இன்னும் இது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு கேட்டா, பொதுவா எல்லாரும் இதுல வெண்ணெய் தான் போடுவாங்க. அதுக்கு பதிலா நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ வெண்ணெய்க்கு பதில் கோகோனட் ஆயில். சோ இதுதான் நம்ம சொல்ல போறோம். சோ people usually add butter. I used coconut oil instead. I used coconut oil instead. So இதே விஷயத்தை நாம instead I used coconut oil அப்படி கூட நம்ம சொல்லலாம். சோ ஒருத்தர் வேலை முடிஞ்ச உடனே மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் மெசேஜ் தான் பண்ண சொன்னாரு, ஆனா நான் அதுக்கு பதிலா அவருக்கு போன் பண்ண போறேன். He told me to text, but I'm going to call him instead. But I'm going to call him instead. So இதே விஷயத்தை நாம he told me to text. Instead, I'm going to call him. அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப்க்கும் அதே அர்த்தம் தான். பொதுவா நமக்கு தெரியும், ஆஃப் வந்ததுனாலே அது பக்கத்துல நம்ம நவுன் இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஜெரண்டை யூஸ் பண்ணணும். சோ இப்போ இது ஒரு ப்ரெப்போசிஷனா ஆக்ட் பண்ண போகுது. இன்ஸ்டெட்ன்றது ஒரு அட்வர்ப், இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது ஒரு ப்ரெப்போசிஷன். நாள் ஃபுல்லா யாராவது டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, டிவி பார்க்கறதுக்கு பதிலா வெளில போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ go and play outside instead of watching TV. Go and play outside instead of watching TV. சோ இதே விஷயத்தை instead of watching TV, go and play outside அப்படி வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா அவன் என்னை பார்த்து சிரிச்சா. Instead of answering my question, she smiled at me. Instead of answering my question, she smiled at me. அதே மாதிரி நீங்க ஏன் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்க போறீங்க? அதுக்கு பதிலா நேரா போய் பாத்துருங்களேன். ஏன் அவரை நேர்ல போய் பார்க்க கூடாது? சோ ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்க போறோம். So instead of phoning him, instead of calling him, why don't you go and meet in person? Why don't you go and meet him in person? Instead of phoning, why don't you go and meet him in person? So in person அப்படிங்கிறப்போ நேர்ல போய். இப்போ நாம rather than and instead of இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். பொதுவா rather than அப்படின்றது ப்ரிஃபரன்ஸ், நமக்கு என்ன பிடிக்கும், நாம எதை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்றதுக்கு தான் நம்ம rather than யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இதுக்கு பதிலா நான் இதை பண்ணேன், இதை எனக்கு பிடிச்சு பண்ணனா பிடிக்காம பண்ணனாங்கிறது இங்க மேட்டர் இல்ல, இதுக்கு பதிலா இதை பண்ணேன் அவ்வளவுதான். சில இடங்கள்ல வேற வழியே இல்லாம பண்ணிருக்கலாம், நான் நினைச்சது அங்க இல்லாம இருந்திருக்கலாம், அதனால நான் வேற ஒண்ணு பண்ணினேன் அப்படி கூட நம்ம சொல்லலாம். சோ இன்ஸ்டெட் ஆஃப்ங்கிறது வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் அவ்வளவுதான். இப்போ எனக்கு நூடுல்ஸை விட தோசை சாப்பிட தான் பிடிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். இதை நம்ம ஐ ஈட் தோசா ரேதர் தன் நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ லைக் தோசா ரேதர் தன் நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஐ ப்ரிஃபர் தோசா டு நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம். சோ எப்படி வேணா சொல்லலாம். இத மாதிரி சொல்றப்ப எல்லாம் நாம நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் ஹோட்டலுக்கு போறேன், தோசை ஆர்டர் பண்றேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால அதுக்கு பதிலா நான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஐ ஆர்டர்ட் தோசா. Since it was not available, I ordered noodles instead. I ordered noodles instead. இல்லனா instead of dosa, I ordered noodles. So இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். So அதுக்கு பதிலா நான் இதை ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் எதையும் நம்ம சொல்லல, நாம அதுக்கு பதிலா இதை பண்ணினேன் அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணின விஷயத்தை தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். இதே rather thanக்கும் instead ofக்கும் உள்ள அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, rather than சோ rather than உடைய அப்ளிகேஷன்ஸ் வைடர், நிறைய இடங்கள் அதை நம்ம யூஸ் பண்ணலாம்.
rather than பக்கத்துல எந்த ஸ்ட்ரக்சரை வேணா யூஸ் பண்ணலாம். அது பக்கத்துல verb வரும், adverb வரும், prepositional phrase வரும். ஆனா instead of பக்கத்துல noun இல்லைன்னா gerund மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இடையில பூந்து எல்லாத்தையும் விஷயத்தையெல்லாம் குழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா விஷயத்தையெல்லாம் குழப்புறதுக்கு பதிலா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So you must sit here quietly rather than mess up the things அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல இந்த மெஸ் அப்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு phrasal verb. அதுல ஒரு verb structure இருக்கு. இதே மெஸ் அப்ப நம்ம gerund formல messing up அப்படி கூட யூஸ் பண்ணலாம். அப்ப அது வந்து ஒரு noun phrase ஆயிடும். You must sit here quietly rather than messing up the things அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தன் பக்கத்துல verb வேணாலும் வரும், ஒரு noun phrase வேணாலும் வரும். பட் இந்த மெஸ்ஸிங் அப்னு போற ஜெரண்ட் ஃபார்மை மட்டும் தான் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பக்கத்துல யூஸ் பண்ண முடியும். யூ மஸ்ட் சிட் ஹியர் குவைட்லி இன்ஸ்டெட் ஆஃப் மெஸ்ஸிங் அப் தி திங்ஸ். யூ மஸ்ட் சிட் ஹியர் குவைட்லி இன்ஸ்டெட் ஆஃப் மெஸ்ஸிங் அப் தி திங்ஸ். ஒருத்தவங்க உங்களை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போய் அவங்கள பாக்குறதை விட இப்பவே பாத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப போய் பாக்குறேன் அப்படின்னா ஐ வுட் மீட் ஹர் நவ். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் போய் பாக்குறேன் அப்படின்னா ஐ வுட் மீட் ஹர் பிஃபோர் கோயிங் ஹோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாக்குறதை விட இப்பவே பாத்துறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம rather than வச்சு சொல்ல போறோம். I would meet her now rather than before going home. I would meet her now rather than before going home. இதுல இந்த rather than பக்கத்துல ஒரு before அப்படின்ற ஒரு preposition வந்திருக்கு. சோ இது மொத்தமா நாம ஒரு prepositional phrase நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி prepositional phrase எல்லாம் நம்ம instead of பக்கத்துல யூஸ் பண்ண முடியாது. ஜென்ரலா வேர்ப் வந்ததானா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்ம்ல இன்ஸ்டெட் ஆஃப் பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியும் இதை கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப இதை நம்ம எப்படிதான் சொல்றது? இதை வேணுமானா நாம ஐ வுட் மீட் ஹர் நவ் இன்ஸ்டெட் ஆஃப் மீட்டிங் ஹர் லேட்டர் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஐ வுட் மீட் ஹர் நவ் இன்ஸ்டெட் ஆஃப் மீட்டிங் ஹர் லேட்டர் அப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் எல்லாம் வர்றப்போ நம்ம கண்டிப்பா ரேதர் தனை மட்டும் தான் நாம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ரேதர் தனுக்கும் இன்ஸ்டெட் ஆஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா rather thanங்கிறது ரொம்ப ஃபார்மல், instead of விட. சோ இந்த வீடியோல நாம instead and instead of இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். rather thanக்கும் instead ofக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதையும் டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.